இறை அன்பர்களே, முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படும் நாள் கிருத்திகை. இந்த கிருத்திகை நாளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? ஏன் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுகிறோம்? இதற்கு பின்னால் இருக்கும் அற்புதமான வரலாற்றை இன்று மனதை வருடும் ஒரு பயணமாக கேட்போம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அசுரர்களின் கொடுமையால் தேவர்கள் மிகுந்த துன்பத்தில் இருந்தனர். அவர்களை காப்பாற்ற சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை திறந்தார். அந்த தெய்வீக கண்ணிலிருந்து 6 ஒளிமயமான தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த சாதாரண தீப்பொறிகள் அல்ல, உலக நன்மைக்காக பிறந்த தெய்வீக சக்திகள். அந்த தீப்பொறிகளை அக்னி தேவனும் வாயு தேவனும் சேர்ந்து சரவண பொய்கை என்ற புனித நீர்நிலைக்கு கொண்டு சென்றனர். அங்கே அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை வானுலகில் வாழ்ந்த 6 கிருத்திகை பெண்கள் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்தனர். நாட்கள் ஓடின. ஒரு நாள் பார்வதி தேவி அங்கே வந்தார். அந்த 6 குழந்தைகளையும் கண்டவுடன் தாயன்பால் உருகினார். அவர் அந்த 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அரவணைத்தார். அந்த நொடியில் 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட அழகிய முருகப்பெருமானாக வெளிப்பட்டார். அதனால்தான் முருகன் ஆறுமுகன், சண்முகன் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். அந்த குழந்தைகளை வளர்த்த 6 பெண்களே வானில் ஜொலிக்கும் கிருத்திகை நட்சத்திர தேவதைகளாக போற்றப்படுகிறார்கள். அவர்களின் அன்பையும் தாய்மையையும் நினைவு கூறும் நாள்தான் கிருத்திகை நாள். நண்பர்களே, கிருத்திகை என்பது ஒரு சாதாரண நட்சத்திர நாள் அல்ல. அது முருகனின் அருளை நினைவு கூறும் நாள். தெய்வீக சக்தி உலக நன்மைக்காக வெளிப்பட்ட நாள். அதனால்தான் இந்த நாளில் பக்தர்கள் தீபம் ஏற்றி வேல் வழிபாடு செய்து முருகா என்று மனதார அழைக்கிறார்கள். கிருத்திகை நாளில் முருகனை நினைத்து விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பூக்கள் சமர்ப்பித்து தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். இயன்றவர்கள் முருகன் கோயிலுக்கு சென்று பக்தியுடன் வழிபடுவதால் மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகும். முருகனின் அருள் வாழ்க்கையை ஒளியை தரும். இன்று நீங்களும் ஒரு சிறிய தீபம் ஏற்றுங்கள். 1 நிமிடம் கண்களை மூடுங்கள். மனதார சொல்லுங்கள், வேலவா, என் வாழ்க்கைக்கு ஒளி கொடு, என் மனத்திற்கு நிம்மதி கொடு. நம்பிக்கையுடன் சொல்லப்படும் அந்த பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை கொண்டு வரட்டும். வெற்றிவேல் வீரவேல். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இறை அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகனின் அருள் அனைவரையும் சென்றடையட்டும்.